முதலீட்டாளர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 100 ஸ்டாக் வச்சுருந்தா 200 ஆகும். பட் அந்த வேல்யூ மாறாது. அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூ வேணால் கொஞ்சம் டைல்யூட் ஆகுமே தவிர ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை கூடும். அந்த ஆக்சுவல் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணுறபோது குறைஞ்சி டோட்டல் வேல்யூ அப்படியே இருக்கும். அப்போ எண்ணிக்கை கூட சில பங்குகள் ஏறுறது, சில பங்குகள் இறங்கியிருக்கு. அதனால் மார்க்கெட் இப்போ இன்னும் மியூட்டில் இருக்குது. மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட மார்க்கெட் செயல்பாடுகள் இயற்கை காமிச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்குகள் வேகம் இல்லை. இதுதான் தற்போதைய நிலை. எந்த பங்குகள் அதிக அபரிதமான வளர்ச்சி எடுத்தோ அந்த இடத்துல ஒரு ஹையர் லெவலில் அந்த இன்வெஸ்டர்ஸோ, அந்த ட்ரேடர்ஸோ, இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸோ இவங்க தன்னுடைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு கணிசமாக இறங்கி வந்திருக்கு. வால்யூம்னா இப்போ டே டு டேல பார்க்கக்கூடாது. ட்ரேடிங் டயத்தில் கூடுமானவர்களையும் வால்யூம் பார்த்து பண்ணினால் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். உச்சத்தில் இருக்கும் பங்கு சந்தை இருந்தாலும் தொடர்ந்து சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கும் சில முக்கியமான பங்குகள் என்ன காரணம், தற்போதைக்கு முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட் கோவை விஸ்வநாதன் அவர்களை இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். சார் வணக்கம். மகிழ்ச்சி. வணக்கம் திரு வெங்கட் பிரியன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். மார்க்கெட் எப்படி நல்லா இருக்கோ அதே மாதிரி நானும் நல்லா இருக்கேன். மார்க்கெட்டு நல்லா இருக்கு. சில நெஞ்சங்கள் கொஞ்சம் மனசு சங்கடப்பட்டுருக்கு. ஏன்னு கேட்டோன்னா மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குது. நம்மகிட்ட இருக்க போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்லாம் பாவம் கொஞ்சம் வீக்காக இருக்குது. இது என்ன செய்கிறது, காலத்தின் கட்டாயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு ஒரு குறள் ஒன்று ஞாபகம் வருது. ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாட்செயன் அப்படிம்பாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது, ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறது, ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். அப்போது மார்க்கெட் நீங்கள் ஹையில் இருக்குது, நம்ம போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறத பார்க்குறபோது அந்த இடம், பொருள், ஏவல் எல்லாம் தெரிஞ்சு நாம் நம்மளுடைய முடிவுகள் இருந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும். சில நேரங்களில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே வெற்றியை தருவதில்லை. சில சமயங்கள் ஏமாற்றத்தையும் தருகிறது. இது பங்கு வர்த்தகமோ பங்கு முதலீடும் விதிவிலக்கு அல்லங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. ஓகே, இப்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் தட் இஸ் இண்டெக்ஸ், நிஃப்டி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கி 25,478 இன்றைக்கி அதிகப்படியான அளவில் காமிச்சு வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம பதிவு பண்ணுற நேரத்தில் இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்கிறேன். இப்போது இன்று இரவு நள்ளிரவில் யூஎஸ் ஃபெடரல் அவங்களுடைய ரேட் கட்டு டெசிஷன், அந்த கவர்னருடைய ஸ்பீச் இருக்குது. இன்றைக்கி பங்கு வர்த்தக உலகம் எல்லாமே எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அதனுடைய வெளிப்பாடு, அவுட்புட்டு சந்தைக்கு சாதகமாக அல்லது பாதகமாங்கிறது நாளைக்கு நம்ம பங்கு வர்த்தகம் துவங்கிய பின்பு தான் தெரியும். ஏன்னா நள்ளிரவில் யூஎஸில் சொல்கிற போது நம்ம பங்கு வர்த்தகம் 3:30 மணிக்கு முடிஞ்சதுனால தெரியாது. அப்படி இருக்கிற போது அவங்களுடைய கமெண்ட்ஸ், அந்த கவர்னருடைய கமெண்ட்ஸு டோவிஷாக இருந்தால் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது பங்குச்சந்தை. ஹாக்கிஷ் கமெண்ட்ஸ் வந்தால் பங்குச்சந்தைக்கு ஒரு சரிவுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அது எப்படி என்னங்கிறது காலம் பதில் சொல்லட்டும். இப்போது 25.25% இல்லை 0.50% வட்டி விகிதம் குறைப்பா அப்படிங்கிற முடிவு தெரிஞ்சால் தான் இதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஒரு நிலைப்பாடை மேற்கொள்ளும். இப்போ கடந்த 2-3 நாட்களாகவே சைடுவேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சைடுவேஸில் தான் மார்க்கெட்டு இருந்திருக்கு. அதனால் சில பங்குகள் ஏறுறது, சில பங்குகள் இறங்கியிருக்கு. அதனால் மார்க்கெட் இப்போ இன்னும் மியூட்டில் இருக்குது. தட் இஸ் மார்க்கெட்டுன்னு சொல்கிறத விட மார்க்கெட் செயல்பாடுகள் இயற்கை காமிச்சிக்கிட்டு இருக்குது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கிற ஸ்டாக்குகள் வேகம் இல்லை. இதுதான் தற்போதைய நிலை. அதான் இப்போ முதலீடு செய்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுடைய பங்கு நிதி ஆலோசனை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி முதலீடு செய்வோம். நாளை இதனுடைய வட்டி விகிதத்தினுடைய நிலைப்பாடு வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த முடிவு எடுக்கிறதோ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே, மார்க்கெட் இப்போ உச்சத்தில் இருக்குது. பேங்கிங் செக்டார் எல்லாமே நல்லா புல்லிஷ் மோடில் தான் இருக்குது. ஆனால் ஐடி செக்டார்ஸ் ஒரு பெரிய பேரிஷ் மோடில் இருக்குது. இந்த டைமில் இதை ஒரு பையிங் சிக்னலாக எடுத்துக்கிட்டு இந்த டைமில் ஐடி ஸ்டாக்ஸ் வாங்குறது கரெக்டாக இருக்குமா? இந்த வட்டி விகித நிலைப்பாடு தொடர்பாக டாலர்னுடைய டிரான்சாக்ஷனும் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கங்கள் வரும்.
அப்போது ஏற்ற இறக்கங்கள் வர்றது தகுந்த மாதிரி தான் ஐடி செக்டாருடைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இந்த யூஎஸ் ஏடிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் சில இந்திய பங்குகள் வந்து இடம் பெற்றிருக்கு. காலையிலேயே நமக்கு தெரிஞ்சிருது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐடி செக்டார் எல்லாமே மோர் தேன் 1% டவுனில் அங்கே ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு வரக்கூடிய அவுட்புட்டுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் என்பதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் சில ஐடி செக்டார்கள் நம்ம இந்திய பங்குச்சந்தையை சார்ந்த ஐடி துறை பங்குகள்லாம் இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஆனால் இதே ஐடி துறை பங்குகள் தான் கடந்த 15 தினங்களாக நம்மளுடைய சந்தையை உச்சத்திற்கு கொண்டு போனதில் பெரும் பங்கு அளித்தது. பங்கு வர்த்தகமாக இருக்கட்டும், பங்கு முதலீடாக இருக்கட்டும், ஒரு ஸ்டாக்கு எந்த அளவுக்கு வேகமாக ஏறிக்கிட்டு போகிறதோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வருது என்பது கான் பி ரூல்ட் அவுட். இன்றைய சூழ்நிலையில் ஐடி செக்டாரில் முதலீடு செய்வது என்பது சற்று யோசித்து செய்வது என்பது ஆரோக்கியமானது என்பது என்னுடைய தனி கருத்து. ஏனெனில் இன்று இரவு வெளியாகக்கூடிய ரேட் கட்டினுடைய முடிவை பார்த்து கொண்டு தான் நம்ம அதுக்கு பின்பு முடிவெடுப்பது ஆரோக்கியம் என்பது என்னுடைய கருத்து. ஓகே, ஐடி செக்டார் ஒரு பக்கம் எப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் டிஃபென்ஸ் செக்டாரும் சரி, ரயில்வே செக்டாரும் சரி, மின்துறை பங்குகளும் சரி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து 52 வீக் ஹைலேருந்து கிட்டத்தட்ட 39% சரிஞ்சிருக்கு. என்ன ரீசனால சார்? பங்கு வர்த்தகத்தமாக இருந்தாலும் சரி அல்லது முதலீடாக இருந்தாலும் சரி, ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். ரிஸ்க்கு ரிவார்டு ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிந்து அனலிசைஸ் பார்த்து வர்த்தகமாக முதலீடு செய்வது என்பது ஆரோக்கியம். இரண்டாவது, இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி சில டிஃபென்ஸ் செக்டார், ரயில்வே செக்டார், இந்த பவர் செக்டார் இதெல்லாம் நல்லா ஏறித்து. எப்போ ஏறித்துன்னு கேட்டிங்கனாக்கா, கடந்த அக்டோபர் 23க்கு பின்பு நல்ல வளர்ச்சி கிடச்சிது. பங்களிப்பு பார்த்தீங்கன்னாக்கா சில ஸ்டாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 200% ஏறி இருந்தது. அந்த 200% ஏறினது அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தாலும் சிறிய ஏற்ற இறக்கத்தோடு தான் பரவாயில்ல. அங்கிருந்து கிட்டத்தட்ட 20% அதிகமாக சரிவை சந்தித்துள்ளது. இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இயற்கை போய்கிட்டு இருக்கு. இந்த குறிப்பிட்ட பங்குகள் விலை எந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டி ஆர்வத்தை கொடுத்து நல்ல விலையேறிய பங்குகள் எதிர்பாராமல் வந்து கீழே இறங்கி இருக்கும்போது சற்று யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னாக்கா, செக்டார் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொன்ன செக்டார் ரொட்டேஷன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அதனுடைய முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் ஆர்வத்தின் பேரில் நல்ல ஓரளவுக்கு பீக்காக போச்சு. அந்த உயர் மட்டத்தில் பபுள்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பலூன் இருக்குது. பலூன் நீங்கள் ஊதுற அளவு ஊதிக்கிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த கெப்பாசிட்டி போனான்னு என்னாகும், பபுள் பஸ்ட் ஆகும். அதே தான் இது. ஒரு நீர்க்குமிழி இருக்குது, திடீர்னு அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்குது. ஒரு இடத்துல வந்தோடனே யாரும் அதை தொட வேணும். அதுவே அந்த கெப்பாசிட்டி மீறினோடனே அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. மீறினோடனே பபுள் ஆகிறது. ஜஸ்ட் லைக் இதே தான். அப்போது எந்த பங்குகள் அதிக அபரிதமான வளர்ச்சி எடுத்தோ அந்த இடத்துல ஒரு ஹையர் லெவலில் அந்த இன்வெஸ்டர்ஸோ, அந்த ட்ரேடர்ஸோ, இன்ஸ்டிடியூஷனல் ஆப்ரேட்டர்ஸோ இவங்க தன்னுடைய ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு கணிசமாக இறங்கி வந்திருக்கு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் கூட சொன்னேன், கடந்த 15 தினங்களாக ஐடி செக்டார் அப்படியே மார்க்கெட்டை ஹைக்கு கொண்டு போனது ஐடி செக்டார் தான் பெரும் பங்களிப்பு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஐடி செக்டார் இறங்க ஆரம்பிச்சிடுது. இது வந்து சைக்கிளிக் ரொட்டேஷன். ரெண்டாவது, நீங்கள் எதிர்பார்த்த ரயில்வே செக்டார், டிஃபென்ஸ் செக்டார் எல்லாமே மிட் கேப் செக்டார். இந்த மிட் கேப் செக்டாரில் மார்க்கெட் ரெகுலேட்டர் அண்டு செபி கன்சர்ன்டு ரிகார்டிங் த ஃப்ரோத் பில்டிங் அப்புன்னு ஒரு மாதிரி ஒரு வியூ பண்ணினாங்க ஒரு கடந்த ஒரு 20-25 நாளைக்கு முன்னால். அப்போது அந்த மிட் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாம் திடீர்னு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சது. அப்போ இவங்கெல்லாம் இறங்கிட்டாங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. இறங்கிறதுக்கு காரணமே தவிர பங்குகளில் எந்த குறைபாடுகளும் கிடையாது. டிஃபென்ஸ் ஸ்டாக்கு, ரயில்வே ஸ்டாக்ஸுக்கு மேலும் மேலும் ஆர்டர்கள் குவிந்தவண்ணா இருக்கிறது. நம்ம எக்கானமி நல்லா இருக்குது. இது ஒரு ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இன்வெஸ்டராக இருந்தால் தங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டு டெக்னிக்கல் பார்த்து இதை அக்யூமுலேட் பண்ணலாம் இந்த மாதிரி செக்டார் ஸ்டாக். இல்லை என்றால் இன்னொரு கொஞ்சம் சிறிது காலம் வெயிட் பண்ணி ஓவரால் மார்க்கெட் கரெக்ஷன் வரும்போது இன்னும் கொஞ்சம் இது இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லையா? அப்போது நீங்கள் இதை வாங்கி ஆவரேஜுங்கிறத விட அக்யூமுலேட் பண்ணலாம். இது ஒரு சிறந்த வழி முதலீட்டு. ஆனால் சில ஐபிஓ ஸ்டாக்ஸுமே இன்வெஸ்டரை ஏமாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2 ஐபிஓ ஸ்டாக்ஸு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் நல்லா தெரியும். என்ன ரீசன்னால் இவ்வளோ பெரிய அஃபெக்ட் ஆகிருக்கு? இதை தடுக்கிறதுக்கு வேறு என்ன வழிகள் இருக்கும் சார்? பொதுவாக நம்ம ஐபிஓ ஸ்டாக்கை வெளியிடுற போது நமக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்க்குறோம், கிரே மார்க்கெட் மட்டும்தான் பார்க்குறோம். அந்த நிறுவனம் தன்னுடைய
நிறுவனத்தை விரிவாக்க, தட் இஸ் கம்பெனி ஒரு பிளான்ட்டை விரிவாக்கத்துக்கு பண்ணுறதுக்காக இந்த நிதி திரட்டுறாங்களா, அல்லது புதிதாக ஏதாவது ஒன்று நிறுவனத்தை வாங்கிறதுக்கு பண்ணுறாங்கங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியாது. இப்போ ஜென்ரலாக என்னுடைய காலத்தில், கடந்த காலத்தில் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 80s 90sலாம் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் நம்ம முனியாண்டி விலாஸ் ஹோட்டல்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில காலகட்டத்தில் அதை நம்ம பார்க்க முடியறதில்ல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்கே பார்த்தாலும் கும்பகோணம் டிகிரி காப்பின்னு இருக்கும். இப்போ அந்த இதை எங்கேயுமே பார்க்க முடியறது இல்லை. இது உதாரணத்துக்காக சொல்கிறேன். இப்போது எங்கே திரும்பினாலும் கருப்பட்டி காப்பின்னு இருக்குது. ஸோ அந்தந்த ட்ரெண்டு இப்போ வந்து ஐபிஓ ட்ரெண்டு. அது மாதிரி மக்கள் எதில் ஆர்வம் செலுத்துகிறாங்களோ அந்த துறை, அந்த வித நடவடிக்கைகளுடைய வேகம் இருக்கும். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இன்வெஸ்டார் இருக்கட்டும், ரீட்டைலர்ஸ்ட்டும் இருக்கலாங்கன்னா பணம் இருக்குது, மார்க்கெட்டில் போய் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் அனாலிசிஸ் பார்த்து எதுக்கப்பா இவ்வளோ கஷ்டப்படணும், ஒரு பேசாமல் ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுவோம், ஒரு 15% 20% லாபம். இப்போ வர எல்லா ஐபிஓவும் ஓரளவுக்கு ஜென்யூனாக ப்ராஃபிட் கொடுக்கறது. ஏதோ இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி 1 or 2 கேசஸ் வேணால் கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் கொடுக்கறது இல்லையே தவிர, இப்போ ஓலா எடுத்திங்கன்னா ஓலாவும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல பர்சன்டேஜ் கொடுத்து தான் இப்போ இறங்கியிருக்கு. இப்போ அதேமாரி இப்போது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு முந்தா நாள் லிஸ்டான கம்பெனியும் நல்ல அபரிதமான லாபத்தை கொடுத்துருக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க ட்ரேடர்ஸ் மாதிரி இருக்கிற ஆஸ்பெக்டாக இருந்தால் ப்ராஃபிட் புக்கு வெளியில் வரப்போகுது, அப்போ அந்த இடத்துல செல்லிங் ஆஃப் வரும்போது இறங்கும். இது வந்து ஐபிஓவில் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு. அப்போது நீங்கள் சார் நினைக்கிற மாதிரி சில பங்குகள், இந்த க்ரோஸ் லிமிடெட், டோலிங் டயர்ஸ், இது மாதிரி பங்குகள்லாம் கொஞ்சம் இறங்கியிருக்குன்னு கேட்டேன்னா அந்த செக்டாரை பொறுத்து இருக்குது. அந்த செக்டார் வந்து இப்போது டோலிங் டயர்ஸ்னால் டயர் செக்டார் எப்பவுமே குரூட் ஆயிலை பேஸ் பண்ணி இயங்கக்கூடியது. அதனால் அந்த செக்டார் வைஸ் பார்க்குற போது, ரெண்டாவது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸு ஒரு பெரிய ஒரு நிறுவனம், அது வெளியான அன்றைக்கி இது வரும்போது ப்ரியாரிட்டி அதுக்கு கொடுத்துருக்கலாம். அதனால் அதில் வந்து ஓரளவுக்கு நம்ம அவுட்புட்டு கிடைக்கும்னு நினச்சி பண்ணியிருக்கிறனால இந்த வெளியீடு டைம், அதனால் இந்த பங்குகள் வந்து நம்ம ஒரு தரம் குறைவானதாகவோ இல்லவோ நம்ம அப்படி மதிப்பிட முடியாது. இதில் இருக்கக்கூடிய தாக்கம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது, வேறு ஒன்றும் இது இல்லை. ஓகே, ஒரு பக்கம் டவுன் ஆன ஸ்டாக்ஸ் பார்த்தோம், இன்னொரு பக்கம் கம்பெனி சில அறிவிப்புகளை கொடுக்குது. என்ன மாதிரினா, ஒன்று போனஸ், இன்னொன்று டிவிடெண்ட், இன்னொன்று ஒரு ஸ்டாக்ஸ் வாங்கினா ஒரு ஸ்டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு ரைட்ஸ் லிமிடெட் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் ரைட் ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போ ஒரு ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணினாலோ அல்லது போனஸ் அல்லது ரைட் இஷ்யூ, ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ, இது மாதிரி நிகழ்வுகளில் நல்ல அடிவாரத்தில் படுத்திருந்த ஸ்டாக்கு திடீர்னு வீழ்ச்சிக்கிட்டு எழுந்திருக்கும். எது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு நல்ல நியூஸ். அப்போது அந்த ஸ்டாக்கு, சில ஸ்டாக் இருக்குது பார்த்திங்கன்னா, அதனுடைய மூவ்மெண்ட்டே 3 மாதம் இருக்குது. அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் டயத்துக்கு மட்டும்தான் மேலே வரும், சப்ஜெக்ட் டு த ரிசல்ட்டு. மீதெல்லாம் அப்படியே இருக்கும். இப்போ இண்டெக்ஸ் ஏறுறது, இந்த ஸ்டாக்லாம் ஏறலைன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு குணாதிசயங்கள் உண்டு, ஒரு கேரக்டர் உண்டு. அதுக்கு இந்த மாதிரி யாராவது திருவாய் மலர்ந்து ஒரு அறிவிப்பை கொடுக்கணும். ஒன்றா ரைட்ஸு இஷ்யூ, ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூ, ரைட்ஸ் இஷ்யூ அல்லது போனஸு, இல்லைன்னா யாரோ ஒரு ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன பண்ணணும், இந்த ஸ்டாக்கை ஒரு அப்கிரேடு பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அந்த ஸ்டாக்குக்கு வேகம் கிடைக்கும், தட் இஸ் மொமெண்டம் கிடைக்கும். எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக் பாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருக்கும். ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட் வரும்போது அதனுடைய ப்ராஃபிட்டு, அதனுடைய ப்ரொமோட்டர்ஸ், அந்த அந்நிய முதலீடு, இதனுடைய ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி அது ஒரு ஏற்றம் கொடுக்கும். இப்போது நீங்கள் கேட்குறது என்ன கேட்டீங்கன்னாக்கா, ரைட் ஸ்டாக்கை பொறுத்தவரையும் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்தது. இது ஒன் ஆஃப் தி நவரத்னா ஸ்டாக்ஸில் இப்போ சமீபத்தில் ஆட் பண்ண ஸ்டாக்கில் ஒரு குட் ஸ்டாக்குன்னே சொல்லலாம். இதனாலே ஒரு நவரத்னா ஸ்டாக்காக இருக்குது. ஓரளவுக்கு கடந்த காலத்தில் நல்லா ஏறின ஸ்டாக்கு. இது ரயில்வே துறை பங்களிக்கக்கூடிய ஸ்டாக்குங்கிறதுனால இது கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இப்போ இருக்குது. இதுக்கு அந்த ரெக்கார்ட் டேட்டுன்னு 20 or 22 சரியாக ஞாபகம் இல்லை, அந்த தேதி வர வரலையும் இது ஏறிக்கிட்டு இருக்கோம். இப்போது வர்த்தக முறையில் இந்த அறிவிப்பு வந்த உடனே அப்போது கொஞ்சம் லோ ரேட்டில் இருக்கும். வாங்கிட்டு இந்த குறிப்பிட்ட தேதிக்கு முன்னால் ஒரு லாபத்தை பார்த்து ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி அல்லது இன்ட்ராடே மாதிரி இருக்கிறவங்க வெளியில் வர்றது ஒரு ப்ராஃபிட்டுக்கு நிகழ்ச்சி. சரி, முதலீட்டாளர்களுக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 100 ஸ்டாக் வச்சுருந்தா 200 ஆகும். பட் அந்த வேல்யூ வந்து மாறாது. அந்த ஸ்டாக்கினுடைய வேல்யூ வேணால் கொஞ்சம் டைல்யூட் ஆகுமே தவிர ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை கூடும். அந்த ஆக்சுவல் வேல்யூ ஸ்ப்ளிட் பண்ணுறபோது குறைஞ்சி டோட்டல் வேல்யூ அப்படியே இருக்கும். அப்போ எண்ணிக்கை கூட இருக்கும். இது வந்து
பங்குதாரர்களை கவருவதற்காக, தன்னுடைய பங்குகளுடைய நிலைப்பாட்டை தெரியறதுக்காக பங்கு சந்தையில் இது மாதிரி ரைட்ஸ் இஷ்யூ, இந்த மாதிரி ஸ்டாக் ஸ்பிளிட்டு இதெல்லாம் இருக்கிறது உண்டு. ஆனால் இதுவரையிலையுமே ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணாத கம்பெனி எல்லாமும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நிறுவனத்தை பொறுத்து அதனுடைய செயல்பாடுகள் அவ்வளோதான் தவிர இதில் வேறு ஒன்றும் யோசனை பண்ண வேண்டியது இடம் இல்லை. இது வர்த்தகர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, முதலீட்டாளர்களுக்கும் வாய்ப்பு. ஓகே, இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற பெரிய பெரிய ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் சில ஸ்டாக்கை பர்டிகுலராக ரெஃபர் பண்ணுறாங்க. அதில் நானும் குறிப்பிட்ட ஒரு 3 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். மிஸ்ரா லிமிடெட் ஸ்டாக்ஸை இப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் மிஸ்ரா லிமிடெட் ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் அதில் என்ன சார் இருக்குது? இந்த ஸ்டாக்கை நான் டெக்னிக்கலாக வியூ பண்ணால் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டேன்னா, இதை மதானி அப்படிங்கிற சுருக்கமாக சொல்லுவோம். இது 1973 இன்கார்பரேட் பண்ணின கம்பெனி, ஹைதராபாத் பேஸ்டு கம்பெனி. இது அலாய்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டாருக்கு, இந்த மாதிரி செக்டாருக்கெலாம் சப்ளை பண்ணக்கூடிய நிறுவனம். இப்போது ஏஸ் ஆஃப் நவ் இருக்கிற டேட்டாவை பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைய லெவலில் அது பேரிஷ் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி பிலோ 200 மூவிங் ஆவரேஜுக்கு கீழேயும் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது நியர்பை. இப்போது அதனால் இதில் பெரிய அளவுக்கு கடந்த காலத்தில் இந்த ஸ்டாக் ஒன்றும் ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி டேட்டாவில் எதுவும் இல்லை. இப்போது ப்ராஃபிட் 5.1% குறைஞ்சிருக்கு. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு தன்னுடைய ஸ்டாக்கை ஹோல்டிங்ஸை 9.32 இருந்து 7.61க்கு குறைச்சிருக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் இன்னித்த தேதியில் இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கலாக வீக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கு. இதை எப்போ வாங்கலாம் அப்படின்னு கேட்டாலும், இப்போ மார்க்கெட்டு ஓவர் பாட் ரெஜிமில் இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் வந்ததுன்னா டெக்னிக்கல்லாம் அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஸ்டாக் நல்ல ஸ்டாக், ஓவராலாக நல்ல ஸ்டாக்கு. இதை பொறுத்தவரையிலும் இந்த 200 மூவிங் ஆவரேஜ்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 461 ரூபா 40 பைசாக்கு மேலே இருந்தால்தான் இது ஒரு ஹெல்த்திங்கிறது டெக்னிக்கலாக என்னுடைய வியூ. அடுத்ததாக மருத்துவத்துறை சேர்ந்த அமி ஆர்கானிக்ஸ், இந்த ஸ்டாக்ஸையும் நிறைய ஃபினான்ஷியல் அட்வைசர் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் டெக்னிக்கலாக அண்ட் ஃபண்டமெண்டலாக என்ன பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சார்? ஃபண்டமெண்டலாக இது நல்ல குட் கம்பெனி தான். பட் ஒரு ஃபார்மா இன்டர்மீடியன்ஸ் கம்பெனி. இப்போது நல்ல புல்லிஷ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் ட்ரேடு ஆகிட்டு இருக்குது. இப்போ 200 மூவிங் ஆவரேஜ் இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 1253.10. ஆனால் இப்போது 1527.90 நேற்றுக்கிட்ட இஓடி ரிப்போர்ட் படி க்ளோசிங். இப்போது நியர்பை சப்போர்ட்டுக்கிட்ட இது 1506 அப்படின்னு வந்தால் ஒன்று பரிசீலனை செய்யக்கூடிய இடம். அதேமாரி இப்போ RSI 71.2 இருக்குது. ஜென்ரலாக இது செல்லிங் ஜோன் பாங்க. RSI பொறுத்தவரை இது செல்லிங் ஜோன். கொஞ்சம் வெயிட் பண்ணி நமக்கு வாய்ப்பு கொடுக்குற போது இதை நாம் பரிசீலனை செய்யலாம். பிஃபோர் தட்டு நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கலையும் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் ரிவ்யூஸ் கேட்டுட்டு இதை ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஸ்டாக் இஸ் வெரி குட் ஸ்டாக், ஃபார்மா பேஸ்டு ஸ்டாக்ஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன், எவர்கிரீன் ஸ்டாக்ஸு ஃபார்மா அண்டு FMCG கடந்த காலத்திலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்போவுமே மார்க்கெட்டே இறங்கினாலும் இவருக்குன்னு ஒரு தனி வழி வச்சுருப்பார். இந்த தனி வழியில் தான் போகும். அப்பப்போ சில கரெக்ஷன்ஸ் வரும்போது ப்ராஃபிட் புக்கிங் வரும், அது நேச்சர். அதனால் இது ஒரு ஃபார்மா பேஸ்டு ஸ்டாக்ஸுனால இதெல்லாம் என்னுடைய வியூ என்ன கேட்டேன்னா, டிப்ஸ் ஒன்லி கன்சிடர்ட் ஃபார் பையிங். அந்த 200 மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணணும். இன் பிட்வீன் 100 and 200 மூவிங் ஆவரேஜ் பீரியடில் பார்த்தோம்னா தான் நமக்கு ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கான இடம். இதெல்லாம் சொல்கிறீங்களே சார், இந்த 200 EMA 100 EMA எல்லாம் நான் எங்கே சார் போய் பார்க்குறது? நீங்கள் பாட்டுக்கு சொல்லுறீங்க, எங்களுக்கு தெரியணும் வேணால். அதுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். இப்போது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால், இப்போது ஒரு க்ளூ அப்படின்னா நீங்கள் எந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்மாக வச்சுக்கோங்க. எல்லா ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லேயும் நமக்கு எல்லா டேட்டாவும் இருக்குது. ஒரு ஸ்டாக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இப்போ பார்த்தா இது நல்ல ஸ்டாக் இருக்குது, மூமெண்ட் இருக்குன்னா உடனே போய் பை பண்ணிடாதீங்க. டெக்னிக்கலாக அனலைசிஸ் பண்ணுவோம். அந்த டெக்னிக்கலை எப்படி அனலைசிஸ் பண்ணுறதுங்கிறது நிறைய ஆஸ்பெக்ட் இருக்குது. ஒரு சில ஆஸ்பெக்ட் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு போதிய கால நேரம் இல்லை. இதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
அப்போது ஒரு ஸ்டாக்கு 200 EMAக்கு மேலே இருந்தால் அப்போது கூட RSIயும் பார்த்திங்கன்னா நல்ல டாப்பில் இருக்கும். அந்த ஸ்டாக் ஏறினால் இறங்கணும், இறங்கினால் ஏறணும்னு தான் இது தாரக மந்திரம் மார்க்கெட்டில். இது சந்தை, ஏற்ற இறக்கங்கள் சகஜம், ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே உண்டு. அப்போது நாம் ஒரு இடத்துல வச்சுக்கணும், நாம் இந்த இடம் வந்தால் வாங்கணும். அப்போது நீங்கள் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க, இன்பிட்வீன் 200 and 100 EMAக்கு இடையில இருக்கிற போது கொஞ்சம் இறங்கி இருக்கும் இல்லையா, அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். மீறி கொஞ்சம் தான் இறங்கும். மேலேருந்து இறங்கிறதுக்கோ மிடிலேருந்து கொஞ்சம் இறங்கிறதுக்கோ கொஞ்சம் வாய்ப்புகள், நஷ்டத்தை தவிர்க்கலாம். இது ஒரு ஆஸ்பெக்டு. ரெண்டாவது, அந்த ஸ்டாக்கு ஒரு குறிப்பிட்ட அளவில் ட்ரேடிங் ஆகிட்டு ஹை லெவலில் இருக்குது, நியர்பை ஹை இருந்தால் ரொம்பவே யோசனை பண்ணுங்க. ஏன்னா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டபுள் டாப் பிரேக் அவுட்டுன்னு ஒரு கன்சிடர் பண்ணுவான், சில பேர் டபுள் பாட்டம் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. இந்த பிரேக் அவுட்டும் பிரேக் டவுனும் நம்மளை சில நேரங்களில் ஏமாற்றக்கூடியது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டபுள் டாப் இப்படி எம் மாதிரி இருக்கும், அப்படி ஏறும்போது மேலே சில பிச்சுக்கிட்டு மேலேயும் போகாதுன்னு இல்லை. ஆனால் அதை நம்ம எப்போ கன்சிடர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணணும். சில டயத்தில் அது ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிடும், அந்த இடத்துல லாபப்பதிவு வந்துடும். அப்போ வரப்போது நான் வாங்கினதுக்கப்புறம் இறங்கிடுதுங்கிற எப்போவுமே சொல்கிற ஸ்லோகனும் சொல்லுவோம். நாம் தான் ஏமாறுறோம், டெக்னிக்கல் கரெக்டாக இருக்குது. அப்போது அந்த இடத்துல வால்யூமோட ட்ரேடிங் ஆகணும். வால்யூம் ப்ரீவியஸ் டேவோட இன்றைக்கி குறையக்கூடாது. வால்யூம்னா இப்போ டே டு டேயில் பார்க்கக்கூடாது. டே டு டே ட்ரேடிங் டயத்தில் கூடுமானவர்களையும் வால்யூம் பார்த்து பண்ணினால் அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல முடியாது. EODன்னு சொல்லுவாங்களே, எண்ட் ஆஃப் த டேயில் நேற்றைய விட இன்றைக்கி வால்யூம் எவ்வளோ இருக்குது, டெலிவரி வால்யூம் எவ்வளோ இருக்குது, ட்ரேடிங் வால்யூம் எவ்வளோ இருக்குது, நம்ம எல்லாம் நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஃபோனில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் டெக்னிக்கல் அட்வைஸரை கேட்டுட்டு முடிவெடுத்து செய்யுங்க. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லேயே சக்தி சுகர் ஸ்டாக்ஸ், இந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய அட்வைசர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் என்ன மாதிரியான பாசிட்டிவிட்டிலாம் இருக்குது சார்? என்னுடைய கண்ணோட்டத்தில் மார்க்கெட்டு டெய்லி இப்போ ஹை போயிட்டே இருக்குது. எல்லா செக்டாரும் ஓரளவுக்கு அதனுடைய பங்களிப்புகளை, ஓவரால் மார்க்கெட் இண்டெக்ஸு 30% உயர்வு அப்படின்னா, சில செக்டார் வைஸு 60%, சில ஸ்டாக் வைஸு பார்த்தோம்னா அதே 160% உயர்ந்திருக்கு. நான் கடந்த காலத்தில் அவருடைய ரெக்கார்ட்ஸு டேட்டாவை பார்வையிடுற போது இந்த சுகர் செக்டாருடைய பங்களிப்பு இதில் அதிகமாக இடம்பெறவில்லை. இந்த ரேலியில் சுகர் செக்டார் ஏறின மாதிரி தெரியலை. இதே சக்தி சுகர்ஸை நான் 120 ரூபா 130 ரூபாய்க்கெலாம் கூட நான் 92, 93 பார்த்துருக்கேன். பட் சுகர் செக்டார் மட்டும் என்னன்னு தெரியல, இந்த ராலியில் பங்கெடுத்துக்கலை. இப்போது சக்தி சுகர்ஸு இப்போ 39 ரூபா 27 பைசாவில் நேற்றுக்கு EOD பேசிஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது தமிழ்நாடு ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். எஸ் ஆஃப் எபோவ் 200 டே மூவிங் ஏவரேஜ்க்கு எபோவில் தான் இருக்குது. அப்போது இது F2FI ஹோல்டிங்ஸு குறைச்சிருக்காங்க எஸ் பர் டேட்டா. அப்போது 0.5லேருந்து 0.0 ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்கிற மாதிரி டேட்டா இருக்குது ஜென்ரலாக. ரெண்டாவது, இதில் எப்போ திடீர்னு ஏறும், ஒரு நாளைக்கு எப்போ ஏறும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாலிசி எத்தனால் மிக்சிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்ததுனாக்கா அப்போ மட்டும் ஒரு 2 நாளைக்கு ஏறுறது, மறுபடியும் அந்த இடத்துல ஒரு ப்ராஃபிட் புக் வந்துட்டு பழைய அளவுக்கு வந்துடுது. இது பெரிய ஒரு அப்பு மட்டுக்கான சுகர் செக்டார். நாட் ஓன்லி சக்தி சுகர்ஸ், ரேணுகா சுகர்ஸ், சக்தி சுகர்ஸ், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சுகர் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய பங்களிப்பு இல்லை. இதுக்கு வாய்ப்பு வரப்போது, இந்த துறைக்கு வாய்ப்பு அளிக்கிற போது இதெல்லாம் மேல் நோக்கி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது வரையிலும் நம்ம பொறுத்து இருக்கணும். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய ஸ்டாக்ஸ் பற்றி, மார்க்கெட் பற்றியும் பர்டிகுலராக சில டிப்ஸும் கொடுத்துருந்தீங்க. நிகழ்ச்சிக்கு மிக்க நன்றி சார். நன்றி வெங்கட்பிரியன் சார். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.